ஜோதிடத்துல இந்த 7 கிரகங்கள் தான் மெயின் சொல்றோம். சூரியன், சந்திரன், புதன், செவ்வாய், குரு, சுக்கிரன், சனி. ராகு கேதுகள் வந்து ஒரு ரியலா கிரகம் கிடையாது. அது ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிழல் தன்மை தான். ஒவ்வொரு விஷயமும் சொல்லக்கூடியது உண்மையிலே அந்த கிரகமும் அப்படிதான் இருக்கு வெளிப்படுத்துதா, இல்லை அதோட சாயலை புரிஞ்சு நம்ம மனிதர்களை கணிக்கிறோமா? என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? வானியல் துறையில வந்து எப்படி இதை கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வேகத்துல சுத்துது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப சந்திரன் பார்த்தீங்கன்னா இருக்கிற 7 பிளானட்லயே சந்திரன் தான் ரொம்ப வேகமா சுத்தி வருது. அப்ப அந்த நம்ம உடம்புலயே, நம்ம ஹோல் பாடியிலேயே அதிவேகமா எது செயல்படுது அப்படின்னு சொல்லுங்க. அகம் புறம் எல்லாமே கூட நீங்க சேர்த்துக்கங்க. அதுல மனம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 55,000 தாட்ஸை வந்து மனம் திங்க் பண்ணுது. அப்ப சந்திரனுக்கு ஈக்குவலான ஸ்பீட்ல நம்ம உடம்புலயே அதிகமா செயல்படுறது மனம். அப்ப இந்த மனம் போல சந்திரன், நிலாவை போல நம்மளோட மனமும் இருக்கிறதுனால நம்ம சந்திரனை வந்து நம்ம மனத்தோட கம்பேர் பண்ணி அது செயல்படக்கூடிய விதங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்களையும் அதோட பொருத்தி பார்க்குறோம். அதே மாதிரி சூரியன் என்ன சொல்றோம்? சூரியனை அறிவுக்காரகன் சொல்றோம். அப்ப சூரியன் தான் வந்து உருவாகக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் ஆதாரம் பார்த்தீங்கன்னா அந்த அறிவை கொடுக்குற சூரியன் அப்படின்னு சொல்லி சூரியனை வந்து அறிவோட கனெக்ட் பண்றோம். புதன் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அறிவை கொடுக்கிறது, கம்யூனிகேஷனை கொடுக்கறது. அது மூலியமா அப்ப புதன்கிற ஒரு கோளை வந்து அதோட கம்யூனிகேஷனோட தொடர்புபடுத்தி பார்க்கும்போது நீங்க புதனோட தன்மை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா புதனோட தன்மை இருந்திருக்கு. அதனால புதன் பிளானட்டை வச்சு நம்ம அந்த செயல்களை எல்லாத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம் புதனோட. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா குருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகர். அதுதான் வந்து நான் அப்படிங்கிறத, நான் என்னோட குணாதிசயங்கள் என்ன, நான் எந்த மாதிரி சிந்தனைகளோட இருக்க, எந்த மாதிரி செயல்கள் பண்றேன் அப்படிங்கிற உணர்த்ததை வந்து குருவோட கம்பேர் பண்ணிக்கிறோம். சனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனோட வேலையை அதை சனியோட கம்பேர் பண்ணிக்கிறாங்க. பொறுமை, அந்த வேலையை எப்படி செய்யறதுனால அந்த வேலையை எப்படி செய்யறான். அப்போ அந்த பொறுமை. செவ்வாயை வந்து நீங்க நம்மளோட உடலோட பொருத்தி பார்த்துங்க. அதான் லக்னம்னு சொல்லுவாங்க. லக்னம்னா நம்மளோட உடல் உறுப்புகள், உடல் அமைப்புகள், இது எல்லாமே செவ்வாய் கிரகத்தை போல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதோட செவ்வாயோட எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி அதோட காரகங்கள் எல்லாத்தையுமே செவ்வாய் கிரகத்தோட மேட்ச் பண்ணி அதுக்குண்டான விதங்களா வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ சுக்கிரன் ஒரு மனிதனோட ஆசைகள், அவனோட சுக்கிரன் எந்த அளவுக்கு அவனோட கிரகம் வந்து அவன் மேல பாதிக்குதோ, அவனோட கிரகத்தன்மை, சுக்கிரனோட கிரகத்தன்மை அவன்கிட்ட இருக்கோ, அந்த அளவுக்கு அவனோட ஆசை பாசகம், அந்த அவனோட என்னென்னலாம் நினைக்கிறான், என்னென்னலாம் வேணும்னு நினைக்கிறான், எதெல்லாம் அமையும், அவனோட மனைவி எப்படி அமைவாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சுக்கிரன் ஒரு மூலியமா நம்ம டிசைட் பண்றோம்.